எவ்வளவு நுட்பமாக இருக்கிறார் பாருங்கள். பெரியார் அம்பேத்கரை போல பல்கலைக்கழகங்களில் சென்று படித்தவர் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு ஆர்டிக்கிள், ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கிற போது அந்த அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்திற்கும் சுதந்திரம் தருகிறது. மனுஸ்மிருதியால் உருவாக்கப்பட்ட இந்தியாதான் நாம் இருக்கிற இந்தியா. அதை தகர்ப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டதுதான் அரசமைப்பு சட்டம். அதை ரீப்ளேஸ்மெண்ட், மனுஸ்மிருதிக்கு பதிலாக அன்னைக்கு கோட் ஆஃப் மனு என்பவர் எழுதிய சட்டம் இந்தியாவை இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கியது. நான் எழுதுகிற சட்டம் புதிய இந்தியாவை உருவாக்கும், மாடர்ன் இந்தியா. அந்த புதிய இந்தியாவிலே பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இந்து மதம் அரசமைப்பு சட்டமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த சட்டம் செக்யூலர், முக்கியமானது. இதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது. கண்ணிலே விழுந்த தூசி போல உறுத்தி கொண்டிருக்கிறது. சட்டத்தை நேரடியாக தூக்கி எறிய முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நேரடியாக விமர்சிக்க முடியவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான அரசியலை பேச முடியவில்லை. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த ஏழை எளிய தலித் மக்களை ஏமாற்றி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள்.